ஒட்டுமொத்த விவசாயிகளுக்காக தான் இந்த பதிவு. தயவு செய்து எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நியூஸ் பார்த்தேன் காலையிலேயே. அதாவது பிஎம் கிசான் சம்மன் நிதி 9 கோடி விவசாயிகளுக்கு 18 கோடி விடுவிக்கதா சொல்லியிருந்தாங்க. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஆனா நம்மளுடைய நாட்டுல வெறும் 9 கோடி விவசாயிகள் அங்க இருக்கோம். சொல்லுங்க, வெறும் 75% பேர் தான் அதை பயன்பட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவுல. குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல 79 லட்சம் பேர் விவசாயிகள் இருக்காங்க. வெறும் 22 லட்சம் பேர் தான் அதை வாங்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா 27-28% பேர் தான் அது வருது. மீதி பேர்லாம் எப்படிங்க? சம்பந்தப்பட்ட அதிகாரியை போய் கேட்டோம்னா 2019க்கு முன்னாடி நீங்க நிலம் வாங்கிருக்கணும், அப்பதான் இந்த ஸ்கீமுக்கு கீழே நீங்க பணம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம போய் அந்த பட்டா சிட்டா எல்லாத்தையுமே நம்ம கொடுத்தாலுமே பட் ஆனா அங்க சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. இது முன்னாலேயே நிறைய சிறு குறு விவசாயிகளோட பேரு ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. லேண்ட் சீட்டிங் நோன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சாக்கு போக்கெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? 2019க்கு அப்புறம் உங்களுக்கு 18 வயசு பூர்த்தி ஆயிருந்தா நீங்க ஓட்டு போட மாட்டீங்க. அதுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் தகுதியான வாக்காளர்கள் சொன்ன மாதிரி இருக்குது. பெண்கள் உங்களுக்கு ஒரு உரிமை தொகை ஏறலன்னா எவ்வளவு போராடுறீங்க. அது மாதிரி தாங்க விவசாயிகளும். அவங்களுக்கு ஒரு 4 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு 2000 கிரெடிட் பண்ணணும். ஆனா அது பெரிய உதவியா இருக்காது அவங்களுக்கு. இருந்தாலும் அவங்களுடைய உரிமையை எதுக்குங்க விட்டு கொடுக்கணும்? 2019க்கு முன்னாடி நிலம் வாங்கினவங்க தான் விவசாயிங்களா? அதுக்கப்புறம் வாங்கினவங்க விவசாயி கிடையாதா? இதுதான் என்னோட கேள்வி. அதுக்கப்புறம் நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, நம்ம தமிழ்நாட்டுல தான் குறிப்பிட்டு ரொம்ப கம்மியான விவசாயிகள் இதை பயன்பட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலன்னா இத சாட் ஜிபிடி குரோம்ல எதுல வேணுமா செக் பண்ணிக்கங்க. என்னப்பா நீங்க இந்த 4 மாசத்துக்கு ஒரு தடவை 2000 ஏறுது, இதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. ஓட்டு போறது எவ்வளவு உரிமையோ அது மாதிரிதான் இதுவும் எங்களோட உரிமை. வீடியோ பாக்குற முக்காவாசி விவசாயிகள் என்ன மாதிரி தான் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அவங்க எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மக்கள் நீங்களும் ஷேர் பண்ணுங்க. விவசாயிகளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ்.